அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நான் பெண் நட்சத்திரம் பரணி 1, 2, 3 பாதங்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்களும் அந்த பாதசாரியும் கொடுத்துருக்கேன் தெளிவாக. இப்போ நான் நட்சத்திரத்தை பிரிக்காமல் உத்தமமும் போட்டிருக்கேன், மத்தியமம் அப்படியே இடையில நட்சத்திரங்களை பிரிக்காமல் உத்தமத்துக்கும் மத்தியமத்துக்கும் இப்படி கரெக்டாக நட்சத்திரத்துக்கு சீரியலாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இதை வச்சு நீங்கள் பொருத்தம் பார்த்துக்கலாம். நீங்கள் இதை ஜோதிடர் அணுகி பார்க்கணுன்ட்டு இல்லை, இதை வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த கிரக பலன்களை ஜோதிடர் வச்சு தான் பொருத்தம் 2ஆம் வீடு 7ஆம் வீடெல்லாம் பொருத்தத்தை பார்த்துக்கணும். ஆனால் நட்சத்திர பொருத்தம் மட்டும் இதில் பார்த்துக்கலாம். மற்ற பொருத்தங்கள் ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இணைச்சி 2ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள், அந்த சுக்கிரன் எங்கே அமர்ந்திருக்கு, லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்கு, என்ன சாரம் வாங்கியிருக்கு, இதெல்லாம் ஜோதிடர் மட்டும்தாங்க நீங்கள் அணுகி பார்த்து பொருத்தம் பார்த்துக்கணும். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் நீங்கள் பார்த்து பொருத்தம் பார்க்கக்கூடாதுங்க. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக பொருந்தாத நட்சத்திரங்களை கூட நான் எழுதியிருக்கேன். பொருந்தாத நட்சத்திரம் பரணி, திருவாதிரை, பூசம், பூரம், அனுசம், பூராடம், உத்திரட்டாதி. இந்த ஆண் நட்சத்திரங்கள் இந்த பெண்ணுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு பொருந்தாது. நீங்கள் இந்த பொருந்தாத நட்சத்திரத்தை எழுதிக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற நட்சத்திரம் பொருந்துன்னு மனசில் ஏற்றிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த இந்த நான் எழுதுனதை தெளிவாக எழுதியிருக்கேன். நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பெண் நட்சத்திரம் பரணி ஒரு பெண் பிள்ளை இருந்ததுன்னா இந்த நட்சத்திரமெல்லாம் உத்தம மத்தியமத்தில் மேரேஜ் பண்ணலாம். நீங்கள் பார்த்து நீங்கள் காப்பிரைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வசதியாக கூட உங்களுக்கு இருக்கும். பொருந்தாத நட்சத்திரங்கள் நான் கீழே கொடுத்துருக்கேன், இதை வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், அஸ்வினி 11க்கு 9 இருக்குது, உத்தமத்தில் வருதுங்க. கார்த்திகை 11க்கு 8 வருது. அதே கார்த்திகை 2, 3 நாளும் 7 தான் வருது. 2, 3, 4 அப்படி பிரித்து எழுதியிருக்கேன். நீங்கள் தெளிவாக பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் தெளிவாக பார்த்து எழுதிக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்லணுன்ட்டு இல்லை, நான் தெளிவாகவே எழுதியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் பார்த்து இந்த பரணி பெண் குழந்தைக்கு 1, 2, 3 பாதத்துக்கு எந்த ஆண் நட்சத்திரம் பாதங்கள் எத்தனை வரும், மத்தியமமாக உத்தமமாக, அதை பார்த்துக்கோங்க. கிரக பலன்கள் பார்த்து நடக்கும் திசை புத்தி வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் மேரேஜுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பொருந்தாத நட்சத்திரம் கீழே கொடுத்துருக்கேன், பொருந்தாதுன்ட்டு கொடுத்துருக்கேன். மற்ற மேலே கொடுக்குற எல்லா நட்சத்திரம் ஆண் நட்சத்திரம் பொருந்துங்க. சுபம்.